சரிண்ணே. நான் ஆக வேண்டிய பெட்டி படுக்க மூட்டை கிட்ட எல்லாத்தையும் கட்டுறேன். சரிண்ணே, போயிட்டு வா. வாங்க அத்தாச்சி, வாங்க அத்தாச்சி. ஏய், அத்தாச்சி. என்னண்ணே? போன நல்ல கதையை கேட்டுக்க. என்ன? போன ஜென்மத்துல வேற எதுவும் பிறந்திருப்பான் நீ நினைக்கிறேன்? என்ன? கொல்லிவாய் பிசாசா பிறந்திருப்பாங்க. வாருங்கள் வேடுவரே, இந்த இடத்தின் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்ற விவரத்தை இன்னும் தெளிவாக எடுத்து கூறினால் ஏதோ எங்களால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து கூறுங்கள், பார்க்கலாம். குறிஞ்சில தலைவர் பெற்ற குலக்கூடிய வணக்கம். இந்த குமரவடிவனை கோரிக்கை கொண்டு வள்ளல் என்னும் பெரிய மாயூரனதற்கு வெள்ளிமலைக்கு முன்மலைக்கு மேலிருக்க அஞ்சல் அஞ்சலனம் தினம் தலைமையால் தானிருக்க நஞ்சுதனை இறந்தினான் என்று அந்த சிவனில் கூறுவர் சிலர். இதைத்தான் நாலெழுத்து போடு நடுவே நரம்பிருக்கும் காலும் தலையும் சேர்ந்தான் கடைச்சாதி மேலாக ஒட்டு முதலெடுத்த போதும் விட்டார் பரவனுக்கு வீடு என்று உயர்வாக சொல்லக்கூடிய மலைக்கு சொந்தக்காரன் நான். அதிகாலையிலிருந்து என் தாய் தந்தரை வணங்கிவிட்டு வேட்டைக்கு செல்வது வழக்கம். அப்படி வேட்டையாடு வருகின்ற பொழுது அழகான பெண்மானை கண்டு அதை கையால் பிடிப்பதற்கு மிக ஆவல் கொண்டு அந்த மானை பிடிப்பதற்கு தாங்களுக்கு அனுமதி கேட்கிறேன். இப்படி தெரியுமா? பயந்து மிகுந்தோடி ஒரு மானமா நிஜமா நிற்கிறது ஒரு மானமா. காலங்கள் கிடைத்த மெத்தல் அரிதாகுமே. தம்பி 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 என்ன பாடும் பொழுது இடையில தம்பி தம்பின்னு சத்தம் கடிச்சு? என்ன பாடும்போது இடையில அக்கா அக்கான்னு வந்துச்சு, அதனால தம்பி தம்பின்னு சொல்ற மாதிரி. அக்கான்னு சொன்னா தம்பின்னு சொல்லுவீங்களோ? அக்கான்னு சொன்னா தம்பின்னு சொல்றதானாங்க உலக வழக்கம். நாங்க உங்களை அக்கான்னா, அப்ப நீங்க என்ன அக்கான்னு கூப்பிட மாத்திரம் நான் உங்களை தம்பின்னு கூப்பிடுறேன். நாங்க உங்களை அக்கான்னா நீங்க அதனால தம்பின்னு? ஆமாங்க, அக்கான்னு கூப்பிட்டா அடுத்த வார்த்தை என்ன தம்பின்னு தானே கேட்க முடியும். அக்கான்னு சொன்னதுக்கு விளக்கம் சொல்றேன், தம்பின்னு சொன்னதுக்கு விளக்கம் சொல்லல. என்ன நீங்க ஏங்க அக்கான்னு சொல்லணும்னு நான் தம்பின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க அக்கான்னு சொல்லணும், நான் ஏன் தம்பின்னு உங்களை சொல்ல போறேன்? சொல்லலன்னு என்ன நடக்கும் தெரியுமா? மிருதங்க கட்ட கடலுக்கு போயிடும். பாருங்க, நம்மளோட வயதுல மூத்தவங்களாவே இருந்தாலும் கூட ஒரு மரியாதைக்கு பார்த்த உடனே அக்கா அப்படின்னு கூப்பிடுறது வழக்கம். நம்மளோட வயதுல மூத்தவங்களாவே இருந்தாலும் கூட, இளையவங்களா இருந்தாலும் கூட மன்னிக்கணும், நம்மளை விட வயசுல குறைவா இருப்பாங்க நமக்கே தெரியும். ஆனா இருந்தாலும் ஒரு மரியாதைக்கா அக்கா அப்படின்னு கூப்பிடுறது இல்லையா? இந்த மாதிரி நீங்க என்ன அக்கான்னு கூப்பிட்டீங்களோ நினைச்சேன். சொன்ன வார்த்தை பாதிதான், இன்னும் மீதி இருக்கே. எங்க வச்சிருக்கே மீதிய? இருக்கு, சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு அவசரம். ஏன்னா அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்னு இருக்கா. பொறுமை வந்து கடலிலும் பெருதுன்னு இருக்கேன். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இருக்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சாது பரண்டா காடு கொள்ளாதுன்னு இருக்க. தெரியுது இல்ல உங்களுக்கு? தெரியுது இல்ல? அப்ப கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தாதான் முழுமையா பார்த்து சொல்ல முடியும். பொறுமையா எடுத்து சொன்னாதான் நாங்களும் பொறுமையா கேட்க முடியும். சொல்றோம், கொஞ்சம் கவனமா கேளுங்க. சொல்லுங்க. காலங்கள் கிடைத்த மெத்தல் அரிதாகுமே, அக்காலத்தை கடத்த வந்த மதியாகுமே. காலத்தை கடத்த வந்த மதியாகுமே. விழி படித்த பேரழகியே, விழிபடைத்த பேரழகியே, வேதம் குற்றமில்லை யாவும் சரியே. அழகானமா அறிவானமா அழகானமா அறிவானமா. அதை தேடி பிடிப்பதற்கு தயை வேணுமே, ஜாதி அபிமானம் நிலைப்பதற்கு வழி தோணுமே. இனத்தாடு மொழியாலும் நம் தன்மையே, தாளும் மொழியாலும் இணைந்து சிறப்பதற்கு குறிப்பாகுமே. அழகானமா அறிவானமா அழகானமா அறிவானமா. எப்பொருள் யார் யார் வைக்கப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வழிநடந்தா எடுக்கணும், உடையவர் கெட்டா கொடுக்கணும். ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு. இடத்துடைய தலைவியான தாங்களுக்கு அனுமதி பெறாமல் மானை பெற்று செல்லக்கூடாது என்பதற்காக வந்தவங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். கேட்டீங்களா? மான வல்லினார் தோழி கிட்ட கேட்டேன், நான் பார்க்கல அப்படின்னாங்க. ரெண்டு பேருக்கு இல்லாத தனித்தன்மை யாருக்கு இருக்கணும்? இடத்தின் தலைவிங்கிற பொறுப்புல இருக்க என்னடா இருக்கணும்? இப்ப இடத்துடைய தலைவியான நீங்க என்ன செய்ய? ஒரே ஒரு வார்த்தை. நீங்க எல்லாம் ஆமா ஒரு வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை டீலா. அதே மாதிரி இடத்துடைய தலைவி இல்லையா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், இப்பொழுதே புறப்பட்டுருவேன். ஆமா, ஒரே வார்த்தை சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் புறப்பட்டுருவீங்க. மான்குட்டி இல்ல, புறப்படுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது கிடையாது. உங்களை புறப்பட சொல்லலப்பா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்லையே. எது? நீங்க தானே சொன்னீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க,
நான் புறப்பட்டு போயிருவேன்னு சொன்னாரா இல்லையா? அது நான் தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் மான்குட்டிலேன்னு. அது என்ன வார்த்தையை கேட்டவள சொல்லலாம்? எந்த வார்த்தை? ஏம்மா இப்ப மாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். மாடு இங்கதான் இருக்கு அப்படின்னா மாடு பார்த்தது நானு, மாடு விரட்டி வந்தது நானு, மாடு உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்றது நானு. அந்த மாடை தாரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்க, இங்க இருக்கிறவனானு, காவல் பாக்குறவனானு, பறவை விரட்டுறவனானு எனக்கு தெரியாதா மான்குட்டி இருக்கா இல்லையான்னு? ஏமா கண்ணால கண்டது போய் காதால கேட்பது போய் தீர விசாரிப்பது பையன் இருக்கேன். இப்ப நல்லா விசாரிச்சு பார்த்தா இந்த இடத்துல இருக்கா இல்லையா? அப்ப எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட தெரிந்து இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அதுக்குண்டான பதில சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. அது மாதிரி நீங்க அதுக்குண்டான பதில மட்டும் தான் சொல்லணும். எதையாவது சொன்னீங்கன்னா ஏதுக்கிற முடியுமா? கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய்யின்னாங்க. கண்ணால பாக்குறது எல்லாத்தையும் நம்பிட முடியாது இல்லையா? நெடுஞ்சாலையில போய்கிட்டு இருக்கோம், நல்ல உச்சி வெயில்ல நெடுஞ்சாலையில போய்கிட்டு இருக்கும் போது தூரமா இருக்கும் போது அந்த சாலையில தண்ணி கிடக்குற மாதிரி தெரியும். காட்சி பாத்திருக்கியா? ரோட்டு வழியா நடந்து போகும்போது உச்சி வெயில்ல போகும்போது தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் இங்க இருந்து போகும்போது. ஆனா நெருங்கி போக 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 இங்க தண்ணி எல்லாம் இருக்காது, அங்க இருக்காது. அதுக்கு பேர் தான் காணல் நீர்னாங்க. காணல் நீருங்கிறத கண்ணால பார்க்க முடியுமா? ஆனா அள்ளி கையில குடிக்க முடியுமா? முடியாது. அதான் கண்ணால பாக்குறது எல்லாத்தையும் நம்ப கூடாதுனாங்க. காதால கேட்கறது எல்லாத்தையும் நம்ப கூடாது. கேட்கறது எல்லாத்தையும் நம்பிட முடியுமா? அதையும் நம்ப கூடாது. நீங்க சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாருங்க, மெய்ப்பொருள் அப்படினாலே உண்மையான ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை உடனே நம்பிட கூடாது. அதற்குண்டான உண்மை என்ன அப்படிங்கறத ஆராய்ந்து அறிந்து பேசணும். ஏன்னா காட்டுக்குள்ள சீதையே சூர்பனகை பார்த்தாங்க. சரி, பார்த்த உடனே ராமனை ஏன்னா ஏற்கனவே சூர்பனுடைய கணவனை ராவணனாகப்பட்டவன் கொண்டு போறான். சரி, அப்ப தன்னுடைய அண்ணனே கூட பிறந்த அண்ணனை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட இருந்த சூர்பனகை காட்டுக்குள்ள ராமனை பார்த்து ராமன் போய் ஒரு அழகான உருவம் மாத்திக்கிட்டு தன்னை போய் கேக்குறா, மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேக்குறா. ஏற்கனவே எனக்கு திருமணம் ஆயிருச்சு, என்னுடைய மனைவி என் காட்டுக்குள்ளே பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொன்னோடனே போய் லட்சுமணன் போய் கேக்குறாங்க. லட்சுமணன் போய் கேட்டா லட்சுமணன் எனக்கும் திருமணம் ஆயிருச்சுமே, என்னுடைய மனைவி என்னுடைய நாட்டிலே விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சூர்பனகை சொல்றா, அவனை கேட்டா அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, உன்னிட்ட கேட்ட உன்ன கேட்டா நீயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலே ஆம்பளை தானான்னு கேட்டுவிட்டான். கேட்ட உடனே லட்சுமணனுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தது, வாளை எடுத்தான், 4 பொருளை அறுத்தான், அவமானப்படுத்தினான். அப்படி அவமானப்படுத்தினானே நேரா என்ன பண்ண, அண்ணன் போய் என்ன சொல்லணும், இந்த மாதிரி 2 ஆம்பளை பார்த்தேன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன்னாங்க, ஆம்பளையானு கேட்டேன், அதனாலதான் 4 பொருளை அறுத்து விட்டாங்கன்னு தானே போய் சொல்லணும். ஆனா அங்க போய் என்ன சொன்னா, காட்டுக்குள்ள ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன். பாருங்க, அழகுன்னு சொன்னோடனே கொஞ்சம் ஆசை கூடிரும் ஒரு சில பேருக்கு. அழகான ஒரு பெண்ணை பார்த்தேன். சரி, அந்த பெண்ணை உனக்கு திருமணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே நினைச்சேன். அந்த பெண்ணுக்கு துணையா 2 ஆண்மகன்கள் இருந்தாங்க. நான் நாகரிகமா தான் போய் கேட்டேன், இந்த பெண்ணை எங்க அண்ணனுக்கு திருமணம் பண்ணி கொடுங்கன்னு. ஆனா அவங்க 2 பேரும் கோவப்பட்டு என்னுடைய 4 பொருளை அறுத்து என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராவணனுக்கு கோபம் வந்தது. எப்படியாவது அந்த பெண்ணை சீதையை தூக்கிட்டு வரேன், ஏன்னா அந்த பெண்ணாலதானே நம்மளுடைய கூட பிறந்த தங்கை அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்ப பாருங்க, அங்க நடந்தது ஒரு விஷயம், ஆனா சூர்பனகை சொன்னது ஒரு விஷயம். அப்ப ராவணன் ஒருவேளை சூர்பனகை சொன்னதை நம்பாம உண்மையிலே அங்க என்ன நடந்ததுங்கிறத அவர் தெரிஞ்சிருந்தாருன்னா ராவனுடைய உயிர் போயிருக்குமா? போயிருக்காதுல. அது மாதிரி எல்லாத்தையும் என்னால பாக்குற எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது, காதால கேட்கிற எதையும் நம்பிடக்கூடாது, தீர விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். நல்ல பழக்கமாகும். பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும், முடித்தா இதை செய்யணும், முடியலன்னா சமனேன்னு மூடி படுக்கணும், முடியலன்னா சமனேன்னு மூடி படுக்கணும். பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். ஓடி போன மானையுமாய் பிடிக்க முடியுமா? தேடிபதி நின்று சொன்னால் கொடுக்க முடியுமா? ஓடி போன மானையுமாய் பிடிக்க முடியுமா? தேடிபதி நின்று சொன்னால் கொடுக்க முடியுமா? ஆணுமன்னா மறிப்பதற்கு மனசு இருக்குமா? ஆணுமன்னா மறிப்பதற்கு மனசு இருக்குமா? நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா? நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா? பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? நல்லா சொல்லு காசி, கவனமா. ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? பேசுறாரு விஷயம் புரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? காரமோட கடிகி இவர் தானே தெரியுமா?
அடிக்கிவர் தானே தெரியுமா பார்த்தா 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 பிடிக்கணும் பிடிக்கலடா அடிக்கணும் சுடுகடிய நான் முழுங்கினது மாதிரி இந்த பாருங்க யாத்தா பச்சை பிள்ளையோ நல்லா உட்காந்து நாடகம் தானே பாக்குது என்ன பண்ணுது எங்க தாக்கு போட்டுக்கிட்டு இருக்க உட்காருதா கொஞ்ச நேரம் அதத்தான் சொல்றேன் எங்க சொந்தமுங்க அவங்க சொந்தக்கார பிள்ளைக்கு பிரச்சனை எப்படி வந்தா வருங்க இருத்தா கொஞ்ச நேரம் இருத்தா பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு அப்புறம் போலாம் எதுக்கு வந்திருக்கா உடனே கூப்பிடுது அந்த பிரச்சனைக்கு வரல வாமா போகணும் பிரச்சனைக்கு வரல ரெண்டு அச்சதையை போட்டு போகணும் உட்காந்துருக்கு இந்த பாருங்க இந்த பாருங்க எங்க கூட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது சொல்லிவிட்டேன் நானு என்ன இப்பதான் ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க பிரச்சனை இழுக்கணும்னு ஒன்னா கூடிடுவாங்க அப்புறம் நாங்களாம் ஒண்ணு கூடணும்னா அப்புறம் நீங்க இந்த இடத்துல இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் நாங்க புதுசா பாடுங்க என்ன இந்த இடத்துக்கு புதுசா அப்பவுல இருந்தீங்க தானே பாத்தீங்கள உண்மைதான் அது அதே காடல நீர் எண்ணி காடு விடுதி மான் போலும் ஆணோட காத்த பதியில்லா கிளை போலும் தேடி கொண்டு தும்பித்து கம்மை தகமை போடும் 400 அரசன் என்று இப்ப நாளை போக்கி அஞ்சை போக்கி அஞ்சரை போக்கியாச்சு அதனால வெள்ளது வளைந்தது என்று மேல முதங்கிட்டென்ன வள்ளிய மதங்கிட்டென்ன வடகடா பிந்திட்டென்னும் புள்ளர்தம் சொல்லி கஞ்சி புறத்துற பெறுகிற நல்லதன் இருக்க வேண்டாம் நந்தன கருத வேண்டாம் என்பதற்காக உடங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம் காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம் ஆற்றில் இறங்குவோரை கொன்று இறையாக்கள் முதலே குணம் ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா எல்லா குணமும் மனிதன் தான் இருக்கான் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் புரியுதுல வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் விளையவில்லை அப்படின்னா இந்த மாதிரி மனுஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் வாழ்வக புரிந்து கொண்டால் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை தெரியல மனிதனாக வாழ்வதற்கு மனிதனுக்கு தெரியவில்லை எந்த மனுஷன் தான் மனுஷனா வாழ்ந்திருக்கேன் அத நரை திரை மூப்பு பிணி சாக்காடு ஒரு மனிதனுக்கு பொதுவா சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு தன்மையே நரை திரை மூப்பு பிணி சாக்காடு அவ்வளவு எந்த நேரத்துல என்ன குணம்னே தெரிய மாட்டேங்குது தத்தக்க பத்தக்கா 4 காலு தான நடக்கையில 2 காலு உச்சி எழுத்து போனா 3 காலு ஊருக்கு போயில 10 காலு அவத்து குலமா அரும்பசி குலமா தாவத்தை தீரா தரித்திரமரியா கோபத்தை எடுக்கா குருபலி கொல்லா பாவத்தை தீரா எங்க போனாலும் பயனில்ல 7 விருந்து பயணம் வைக்கணும்னா அட என்னமா அட சொல்லுங்க என்னமா அட சொல்லுங்க இப்பதான் சொன்ன எங்க இடம்லாம் வந்திருக்குன்னு மறுபடியும் இடத்தை மாத்திரியம்மா அட என்னமா என்னைய வைக்கிற எதை சொல்லி மல்லுப்புற காலையில கொம்பட்டமான தலையில கொம்பு இருக்காதா கொம்பு அற்றமான் என்ன அவர் நஞ்சன கருதுவங்க இவர் என்ன நஞ்சன கருதான்னு கேக்குறாரு அவர் காதுல அப்படித்தானே கேட்கும் அதாவது தலையில கொம்பு அற்றமான அப்படின்னா தலையில கொம்பு இல்ல வேற எங்க இருக்கு கொம்பு இருக்கு இருக்கு எங்க இருக்கு கொம்பு இருக்கு ஆனா தலையில இல்ல வேற எங்க இருக்கு நல்லா பாடும்போது கவனமா கேட்டீங்கன்னா எங்க இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் கவனமா கேளுங்கப்பா தலையில கொம்பட்டமானது ஏங்க கொம்பே தெரியல இருந்தா தானே தெரியும் கண்ணை முழிச்சு பாடுறா கண்ணை முடிக்கிட்டே தெரியலன்னா எப்படா தெரியும் தலையில கொம்பட்டமானது
திருந்த பேசணும் பிறக்குமத பொருந்தியாக பேசும் பைய பொய் பேசுறதே முத தப்பு. சரி அப்புறம் என்ன பொய்ய பேசினாலும் பொருந்துற மாதிரி பேசணும்னு என்ன அர்த்தம்? யாரு சொன்னது பொய் பேசுறது தப்புன்னு யாரு சொன்னது? இல்லங்க பொய் பேசலாம், அது தப்பு கிடையாது. பேசுறது பூராமே பொய் தான். ஐயா இல்ல பொய்ய பேசலாங்க, அது தப்பு கிடையாது. அதுக்காக பொய்யாவே பேசிக்கிருக்க கூடாது. காலையில எழுந்திருச்ச உடனே என்ன சொல்லுவான்? காலையில எழுந்திருச்ச உடனே பக்கத்துல படுத்திருக்கவனே டே காசி எந்திரா கோழி கூவிருச்சு. யாராவது உண்மையை சொல்றமா? ஏன்டா சேவை கூவுது நீ போய் கோழி கூவுதுன்னு சொல்றீங்க, யாராவது கேட்கறமா திருப்பி? அது இல்ல ஏங்க இந்த நாடகம் எப்படி நடந்துச்சு? முன்னாடியா ஓட்டது ஒரு அது மாதிரி பேசுறது பூரா இப்ப உதாரணம் சொன்னோம்னா நிறைய சொல்லலாம். இந்த கையில என்ன செய்வேன் இல்லங்க காலையில எந்திரிச்சோனே கோழி கூவுதுன்னு ஏன் சொல்றோம்? சேவல் கூவுதுன்னு சொல்லலாம்ல. ஆமா ஏன் கோழி கூவுதுங்கறான்? கோழி எழுப்பி விட்டாதான் சேவல் கூவும். அப்ப சேவல் கூவுறதுக்கு யாரு காரணம்? கோழி தான் காரணம். ஏப்பா இது உண்மையா? குண்டு சேவல் கூவும் நேரம் சொல்றான். ஆமா வருகிற 8ஆம் தேதி ஆமா வண்டி பந்தயம் நடைபெற இருக்கின்றது. எங்கேண்ணே? சேமங்கோட்டையில் வருகிற 8ஆம் தேதி மே மாதம் 8ஆம் தேதி வண்டி பந்தயம் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் கண்டுகளுக்கு மாதிரி உங்கள் அன்போடு என்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்றா. உங்களுக்கு தான் நம்மளை பார்த்த உடனே தெளிவா சொல்லிருங்க நீங்க. அப்படியா? ஆமா. என்ன தேதி? என்ன? மே 8ஆம் தேதி. மே மாதம் 8ஆம் தேதி. இன்னைக்கு 2 ஆமா. நான் ஒரு 6 நாள் கிடக்கு. அனைவரும் வந்து ஆதரவு தருமாறு கிராமத்தார்கள் அழைக்கின்றார்கள். ரொம்ப சந்தோஷம். பார்த்த உடனே எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது? இவ்வளவு நேரம் யாருக்கிட்டையுமே நான் உண்மையை பேசினது இல்லையா? இந்த உண்மையை ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. மனசுல இருக்கிறத கொட்டி தீத்துருங்க. மனசுல இருக்க கொட்டி தீத்துறேன். கொட்டுங்கங்கறேன். ஏமா கொட்டுங்கன்னா அவன் தலையில நீ குடிஞ்சினா தலையில செய்ய முடியும். தலையில கொட்டி போறேன். அதானே எப்படி கொட்டுறது? எப்படி கொட்டுறது? தலையில கொட்டினா எட்டுனா கொட்டலாம். இப்ப எட்டலைன்னு வச்சுங்களேன். என் மண்டையில கொட்டினாலும் பிரச்சனை இல்லை, உங்க மண்டையை பாத்துக்கிறீங்க. மனசு மனசு உள்ளவருக்கு தான் மனசு இருக்கும். மனசே இல்லாத அவனுக்கெல்லாம் வந்து குடுக்கறதுக்கு மனசே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவார்ல. கல் நெஞ்சக்காரப்பா கரிமிப்பே. மனசுங்கிறவே ஒண்ணுதான். மனசுங்கிறவே ஒண்ணுதான். ஆனா மனிதனுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேரு. ஆனா இறுதியில பாத்தீங்கன்னா இந்த எல்லா மனிதருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே பேரு தான். பின்னம்னு ஒரே பேரு தான். பாத்தீங்கல்ல? அது மாதிரி எல்லாமே ஒண்ணுதான். அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும். இப்ப ஒரு கடல்ல போய் ஒரு முத்து எடுக்கிறோம். இந்த முத்துக்குள்ள கடை அந்த சிப்பிக்குள்ள முத்து இருக்கும். அப்ப வந்து உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. இப்ப உள்ள கருத்து இருக்குல்ல நீங்க சொல்றதுக்குள்ள. ஏப்பா சொல்லுப்பா. வெள்ளை இருக்கும்யா. பார்த்தவன்ட்ட கேட்டா சொல்லும். முத்து வெள்ளை நிறத்துல தானங்க இருக்கு. சொல்றதுல கருத்து இருக்கான்னு கேட்டேன். இல்ல நீங்க சொன்னதுல கருத்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவர் விவரமா சொல்றாரு. இப்ப வெள்ளது வளைந்ததென்றும் வேல முதலங்கிட்டென்னும் மல்லிகை மதங்கிட்டென்னும் வடகடா பிந்திட்டென்னும் புள்ளர்தம் சொல்லு கஞ்சி புறத்துணை பெறுகிறண்டம். என்ன நீங்க காட்டுக்கு போயிருக்கேன். காட்டுக்கு போற இடத்துல ஒரு மானை பார்த்திருக்கேன். மானை பார்த்த உடனே பானத்தை போட்டுவிட்டேன். பானத்தை போட்ட உடனே மானு கீழே விழுந்துருச்சு. மானு கீழே விழுந்த உடனே இவர் ஓடி மானை எடுக்கலாம்னு போறாரு. இன்னொருத்தர் போய் அந்த மானை கையில எடுத்துக்கிட்டு நிக்கிறாரு. ஏப்பா நான் பார்த்தேன், நான் மானை பார்த்த உடனே பானத்தை போட்டேன். பானை போட்ட உடனே மானு கீழே விழுந்துருச்சு. இந்த மானை எடுக்கலாம் அப்படின்னு பக்கத்துல ஓடியாரு. நீ கையில எடுத்து வச்சிருக்கியப்பா. அவர் சொல்றாரு, ஏயா எனக்கு தாயா சொந்த ரொம்ப தூரத்துல இருந்து விரட்டிட்டு வந்த மானை நீ பானத்தை போட்டுவிட்ட. நீ பானத்தை போட்டதுனால உனக்கு சொந்தம் நீ சொல்ற. ரொம்ப தூரத்துல இருந்து விரட்டிட்டு வந்ததுனால இது எனக்கு சொந்தம் நான் சொல்றேன். இவங்க 2 பேர்ல யாருக்கு சொந்தம் அப்படின்னு யாரு சொல்றது? சண்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் யாருக்கிட்ட போவான்? யாருக்கிட்ட போவான்? அது ஒரு முக்கிய பஞ்சாயத்து அந்த மாதிரி இருக்கும். இப்ப அவங்க சொல்லட்டும் யாருக்கு சொந்தம்னா. எது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏமா அதான் கேக்குறேன். சொல்லுங்கப்பா, யாராவது சொல்லுங்கப்பா. ஒருத்தர் மானை விரட்டிட்டு வந்தாரியா. ரொம்ப தூரமா விரட்டிட்டு வராரு, மானை பிடிக்க முடியல. ஒருத்தர் என்ன பண்றாரு, அங்க இருந்து எதற்கு வராரு, மானை பார்த்த உடனே பானத்தை போட்டு விட்டாரு. மானு கீழே விழுந்துருச்சு. சரி, மானு கீழே விழுந்த உடனே சரி நம்ம பானம் போட்டதுனால மானு கீழே விழுந்துருச்சுன்னு எடுக்க போறாரு. எடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் கையில எடுத்து நிக்கிறாரு. அவர் யாருன்னா விரட்டிட்டு வந்தவர். அப்பதான் சொல்றாரு, ஏன்டா நான் எவ்வளவு சிரமப்பட்டு நீ வந்து நோகாம நொங்கு திங்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பானத்தை போட்டு மானை எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறிய அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டை. இந்த சண்டையை தீர்த்து வர்றதுக்கு காசிக்கிட்ட பொறுப்பப்படமா. ஏன்னா அவர் நிறைய நாடகம் பார்த்தவர், பெரிய பெரிய ஜாமான்லாம் பார்த்தவர். உங்க முன்னால சொல்லுவார். இப்ப பல ஆளுகிறிய ஜாதி சொன்ன கூட்டத்திலே இப்படி பார்க்கல. ஆதி முதல் அந்த மாதிரி கதை கேட்கல. ஜாதி சொன்ன கூட்டத்திலே இப்படி பார்க்கல. ஆதி
நம்மளும் கேட்டுக்கிட்டே இருக்கான். கடைசியா வந்து ஒரு சின்ன வார்த்தை வந்து இப்ப சொன்னீங்களே, இதுக்காகுமா என்னது எதுக்குன்னே உங்க அண்ணன் தான் சொன்னாரு. பொட்டி என்ன எடுப்பா, உங்க அண்ணன் சொன்னாரு ஒண்ணு அதுக்கு ஒண்ணு இதுக்கு அப்படின்னாரு. ஆனா அது எதுக்குன்னு தெரியாம போயிட்டாரு. அந்த அந்த மான்குட்டிய பிடிக்கிற விஷயத்துக்கு அந்த காரியத்துக்கு நீங்க ஆக மாட்டீங்க அப்படிங்கறது சுருக்கமா. இப்ப தேங்காய் வந்து தென்னை மரத்துல தொங்கும், மாங்காய் வந்து மாமரத்துல தொங்கும். தேங்காய் மரத்துல தேங்காய் எல்லாம் தொங்குதா, தொங்குது தொங்குது தொங்குது. ஏப்பா நீ சொல்லலாம், காசி சொல்லலாம், அவங்க எல்லாம் சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்லாம் போய் நிறைய இடத்துல புடுங்கிருக்காங்க. என்னத்த புடுங்கிருக்காங்க? அவர் புடுங்கினவர்கிட்ட கேளு, என்ன புடுங்கினி என்ன என்னத்த புடுங்கின? நீ வந்து தொங்குது அப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துக்குருவாளா? நீ சொன்னா யாராவது ஏத்துக்குருவாளான்னு. அதுக்கு மேல மிருதங்கர சந்தேகத்தை பாருங்க. உரிச்சது யாரா? உரிச்சது யாராவா? உரிச்சது யாருன்னு கேக்குறாங்க. அதே மாமரத்துலயும் புளிய மரத்துலயும் பூசணிக்காயும் சொரக்காயும் தொங்கும். எப்படிங்க? பூசணிக்காயும் சொரக்காயும் புளிய மரத்துல தொங்கும். அது கொடியல்ல படர்ந்து போயிருக்கும். படர்ந்து போகும். எங்க தொங்கும்? அந்த கொடியில தொங்கும். அது எந்த மரத்துல ஏத்தி விடுறோமோ அந்த மரத்துல தொங்கும். ஏன் போஸ்ட் மரத்துல ஏத்தி விட்டா கூட அங்கேயும் தொங்கும். அது மரம் தானே, அப்புறம் என்ன? அதே உண்மையில நீங்க சொன்னீங்கல்ல மாங்காய் மரத்துல மாங்காய் போஸ்ட் மரத்துல தொங்க சொல்றீங்களா? ஐயா ஏற்கனவே நான் கேட்டேனே. ஆமா அதான் கேட்டேன். இப்ப இதுக்காக அது கேளுங்க. அந்த பொண்ணு ஒரு சின்ன வார்த்தை சொல்லுச்சு. இதுக்காக மானை பிடிக்கிற காரியத்துக்காக பூசி பொழுது கேட்ட உடனே இல்லம்மா உங்க அண்ணன் அதுக்காகனா அப்புறம் இதுக்காக எதுக்கு நீ தான் சொல்லுவாங்க. மானை பிடிக்கிறதுக்கு ஆகுமான்னு கேட்டா தாளத்துல சேராது பாட்டு, அதனால சுருக்குறேன். சுருக்குனா நல்லா இருக்காதுமா. அப்படியே போய் அதோட பழக்கம் வந்துருச்சு. அது அடிக்கடி என் கூட ரவி பிரசாத் வந்து இறங்கிடுவாப்புல. இந்த பாருங்க, மான்குட்டி உள்ளதா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த மான்குட்டிக்கு உண்டான அங்கலட்சணம் அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. மான்குட்டி இருந்தா நான் புடிச்சு தரேன். இப்பதான் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு, இந்த மான் எப்படி மானா இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம். சந்தேகம் என்ன ஒரு சரக்கு, அது சகல மனதில் இருக்கு அப்படின்னு இருக்கேன். ஏன்னா சந்தேகத்தை சகல மனதிலையா? சகல மனதில் கிடையாது. சகலம்னா எல்லாம்னு அர்த்தம். எல்லா மனதிலையும் இந்த சந்தேகங்கள் இருக்குமா? சந்தேகம் எந்த சந்தேகம் வரணும், அந்த சந்தேகமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. அதனால இவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ற அவங்க காய்கால கனகத்தே நின்றுள்ள உன்னர்காரிகள் காயாத கனகத்தே நின்றுள்ளாவுணர்காரிகையே கந்தனமும் கொடுக்கும் கமலும் கலவங்களிலிருந்து துணங்குபடம் ஏயாதமான் கனுலாவும் வலையிலே கடலில் படாத நிலையிலே கடையில் படாத நிலையிலே காவன மீதில தீவிரமாகவே காவல் புரிந்திட சுந்தரமானது நிகர் குமரு ஏயாதமான் தேனும் பாலும் நினைமாவும் தின்பதலாதொரு உள்ளது போதும் தேனும் பாலும் நினைமாவும் தின்பதலாதொரு புள்ளரு 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 போதும் மேயாத கொம்புரண்டிருந்தாலும்
வர கண்டதுண்டோ உள்போன நல்மேனி இது மான்குடி குண்டான அங்கலட்சணம் மாதிரியே தெரியலையே. வேற எப்படி தெரிகிறது? இது ஒரு பெண்ணுக்குண்டான அங்கலட்சணம். ஒரு பெண்ணுக்குண்டான அங்கலட்சணம் தெரியுதா? அந்த பெண் யாருமா? அதுதான் தெரியல. ஓ பாட்டி நல்ல பாட்டிதா. பாட்டியா? நல்ல பாட்டி. இன்னைக்கு அண்ணன் முருகேசனை கூட்டியா இருந்தது. ஓ பியூட்டி என்ன பியூட்டிதா. பல்லழகை காட்டி சின்ன பையன்களை வாட்டி மின்னலிடையாட்டி சில மஞ்சள் நிலா நெஞ்சல் கில்லாதே. ஓ பாட்டி நல்ல பாட்டிரா. ஓ பியூட்டி என்ன பியூட்டிரா. காத்திருந்தா கண்மணியே பஸ் கிடைக்கும். காதலிச்சா பொன்மையிலே பஸ் கிடைக்கும். கைவிடுவான் கண்ணியரை பள்ள வந்தான் கை கொடுப்போம் நாங்கள் எல்லாம் நல்ல வந்தான். அடியே ஆடுகிறானே அழகை போட்டாலே இடையே ஆடவிட்டேதான் அனலை போட்டாலே அழகிலோரே உனை வாடி வந்தா கூப்பிடுது வானவில்லை. ஓ பாட்டி நல்ல பாட்டிரா. ஓ பியூட்டி பியூட்டிரா. பிள்ளைகளை நீ சுமக்கும் பருவமடி. எல்லாம் நீ சுமந்தால் பாவமடி. பிள்ளைகளை நீ பிள்ளைகளை நீ சுமக்கும் பருவமடி. நீ சுமந்தால் பாவமடி. பள்ளியறை பாடம் சொல்ல நாங்களடி. பூங்குயிலே சம்மதிச்சாய் போதுமடி. நாங்கள் தந்தாலே உனக்கு கூச்சமே. பார்வைப்பட்டால் கிடைக்கும் மோட்சமே. தளதளங்கோ சுதியிரும் இளமீ சவத்தை ஆம்பளங்க ஆசவச்சோம். ஓ பாட்டி நல்ல பாட்டிரா. ஓ பியூட்டி என்ன பியூட்டிதா. அழகை காட்டி சின்ன பையன்களை வாட்டி மின்னலிடையாட்டி செல்ல மஞ்சள் நிலா நெஞ்சை கிள்ளாதே. ஓ பாட்டி நல்ல பாட்டிரா. ஓ பியூட்டி பியூட்டிரா. அண்ணா அண்ணே என்ன ஆச்சு? ஒரு வேடு வந்தார்ல. அம்மா அவர் மான் குட்டியே தேடிவில்லை. போறேன். உன்னையே தான் தெரிய வந்தே. உன்னையே தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கடவுள் காப்பாத்தனாண்டா. யார? நான் என்ன நினைச்சு இந்த மணல்ல கால் எடுத்து வச்சனோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. ஏய் அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற எண்ணத்தோட வந்தியா? நோ, உனக்கு எனக்கும் கல்யாணம் இல்ல. இப்ப நீ தானே சொன்ன. ஆனா உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்குது. எப்படி? ஒரே மேடையில. உனக்கு மாப்பிள்ளை வேற, எனக்கு பொண்ணு வேற. அப்படி சொல்றீங்களா? சரி சரி. ஆனா ஃபர்ஸ்ட் நைட் வெவ்வேறு ரூம். அத பத்தி யாருமே கேட்க. இருக்கட்டும், முருகனை வேண்டு வேகம். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனப்படுத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. ராங்கி ஒளிகி செய்த மத்தள மேலும் முரசொலிக்க ராங்கி ஒளிகி செய்த கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன் கனவு கண்டேன் கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன் அந்த கனவுகள் நனவாக வரவேன்.
இது நேர வரையில் உன்னோடு விளையாடியது எல்லாம் நான் தான். உன்னை திருமணம் செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன். திருமணத்திற்கு முன்பதாக எனக்கு ஒரு வர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான சமயந்த சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமே வேண்டும் சுவாமி. அறியாதவளா நீ? உனக்காக முதலிடத்தை கொடுப்பதற்காக பூலோகத்தில் வலது பக்கத்தை வைத்திருக்கிறேன். இன்று முதல் பூலோக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வானை என்று அழைக்கட்டும். இன்று முதல் உன்னாசை நிறைவேறும். செழிக்கவும் நல்ல மழை பெய்யணும், நாடு செழிக்கவும் நல்ல மழை பெய்யும், ஊரு செழிக்க வேணும், ஊரல்ல வாழ வேணும், மட்டி பெருக வேண்டும், வாழ்வாழ வேணும், மட்டி பெருக வேண்டும், வாழ்வாழ பொங்கலோடு கூட்டு பெருக வேணும், ஊரல்ல வாழ வேணும். அவமானை வெற்றி வாழாறு திருநமுலை ஸ்ரீராமன் உடனே ராஜாதி ஸ்ரீராம ரூபமுடனே ஜெயமங்கல சூர வாங்கத்தான் அந்த வேல்ல ஆசீர்வாதமாக வாங்கிட்டு போங்கத்தான். இதுவரை எங்கள் நாடகத்தை மிக சிறந்த முறையில் அமைதி காத்து ரசித்து ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்த மீமிசிலை சேர்ந்த தென்னகம் ஒளிபெருக்கி நிலைய தரவர்களுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறை அமைத்த 12 கிராமத்தார்களுக்கும் வெளிவேலை சேர்ந்த மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் முருகேசன் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து பிரியாத விடைபெறுகிறோம். நன்றி கலந்த வணக்கம். ஆசீர்வாதம் வாங்குறோம்லாம் 101 ரூபா கொடுத்துட்டு வாங்குங்க. ஓடியாங்க வாங்க வாங்க.